ஹாய் விவோஸ் அனைவருக்கும் மற்றும் என்னுடன் பிறவாத சகோதர சகோதரிகளுக்கும் ரம்லான் தின வாழ்த்துக்கள். ஸோ இந்த டேவை ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த செலிப்ரேஷன் டே கூடயே அப்படியே என்னுடைய விளாகும் பார்த்துருங்க. இன்னைக்கு டே ஸ்டார்ட் வித் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். டெய்லிக்குமே இட்லி தோசை இட்லி இதை செஞ்சு எனக்கே போர் அடிச்சுட்டு இருந்தாலும் என் பையனுக்கு லீவ் விட்டாச்சு இல்லையா, ஸோ அவனுக்கு கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணாமேன்னு பூரி செய்ய ஆரம்பித்தேன். அடிக்கடிலாம் பூரி செய்ய மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூரி மாவை நாமளே பிசைஞ்சு நாமளே திரட்டி அது எண்ணெயில் போட்டு எடுக்க காட்டியும் அந்த எண்ணெய் ஸ்மெல்ல அந்த பூரி சாப்பிட்ற எண்ணமே போயிடும். ஸோ அதுக்காக அவ்வளோதான் செய்ய மாட்டேன். ஆனால் இன்னைக்கு பூரி பிசையும் போதே சரி இன்னைக்கு பாய் விட்டு பிரியாணி மிஸ் பண்ணுறோமே, நமக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லையே, அதாவது ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லையேன்னு தோணிகிட்டே இருந்துச்சு. சூப்பராக இருக்கும்ல அது. சரி, அந்த மாதிரி கிடைக்கப்பட்டவங்க என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்லாம். இருந்தாலும் இன்றைக்கி பாய் வீட்டில் செய்கிற பிரியாணியோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன், பட் இப்போ தான் அந்த கொடுப்பனை இல்லை. இந்த திங்கிங்லாம் பூரி மாவு பிசையும் போது தேவையான என் மனசு கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நாம் பண்ண போகிறது இன்றைக்கி வந்து சுண்டைக்காய் காரக்குழம்பும் வாழைத்தண்டு பொரியல் தான். எதுக்கு இந்த டெம்ப்டிங் திங்கிங் சொல்லிட்டு அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கெஸ்ட் வந்தாங்க, அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அடுத்துட்டு பூரி மாவுலாம் தட்டிட்டு பூரி போட வேண்டியது தான். இந்த பூரி மாவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூரிக்கு யூஸ் பண்ணுற கோதுமை மாவு கடையில் வாங்கலை, ரேஷனில் வாங்கின கோதுமை தான். அதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்தோடனே நல்லா அலசிடுவேன். அலசிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் ஊற வைக்கிறது. ஊற வச்சு ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துடுவேன். ஒரு 3 நாள் நல்லா காஞ்சிச்சுன்னா நம்ம அரைக்க கொடுத்துடலாம். ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் ஊற வச்சும் அரைச்சி பார்த்துட்டேன். அது எனக்கு அவ்வளோதான் செட் ஆகலை. அது மாதிரி இந்த கோதுமையில் வந்து கொண்டக்கடலை, கடலைப்பருப்பு இன்னும் நிறைய சேர்ப்பாங்க. அது சேர்த்தும் நான் செஞ்சு பார்த்துட்டேன். சப்பாத்தி வந்து ஹார்ட்னஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்களாம் எப்படி அரைப்பீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி பிளெயினாக அரைக்கிறதும் உண்டான்னு சொல்லுங்கள். இதை மாதிரி அரைச்சாவே ஓகேவாக தான் இருக்குது. ஸோ அதில் தான் இன்றைக்கி பூரி பண்ணேன். சில பேருக்கு பூரி வந்து உப்பி வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. கடையில் பண்ணுறது மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய சோடாப்பு கலப்பாங்க. வீட்லேயும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா நல்லா அடித்து பசினும், இல்லைன்னா ஒர்க் ஏரியாவில் வச்சு நான் முதல்ல காமிச்சது மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு உடனே திரட்டி நீங்கள் பூரி பண்ணணும். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் இல்லை 1/2 ஹவர் கழிச்சு நம்ம பூரி பண்ணணும் அப்படின்னா அது உப்பெல்லாம் வராது. தேய்ச்சமா போட்டோமான்னு இருந்தால் சூப்பராக வரும். இந்த பூரிக்கு ஒரு சூப்பரான பட்டாணி குருமா தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த குருமா ரெசிபி நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் வரும், மறக்காமல் பாருங்கள். அப்படியே கையோட லஞ்சு நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ சம்மர் சீசன், ஸோ காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் கையோடய லஞ்சு முடிச்சிருது. ஓகே விவர்ஸ், இந்த விளாக் பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் மீட் பண்ணுறேன். பாய்.